அனைவருக்கும் மகிழ் வணக்கம். வெல்கம் டு அடார் யூனிவர்ஸ் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேகல்டி. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி கான்செப்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது இல்லையா? ஸோ கேள்விப்பட்டிருப்பீங்க. 25,000க்கும் அதிகமான காலி பணியிடங்கள், ஸோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், தமிழில் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் ஒரு சில எக்ஸாம்ஸ் தான் தமிழில் அட்டன் பண்ண முடியும். அதில் எஸ்எஸ்சி ஜிடி அட்டன் பண்ண முடியும். இது போக சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் அட்டன் பண்ணலாம் இல்லையா? ஸோ அதனால் தமிழ் மீடியமில் படிக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ ஆர்பிஎஃப் எக்ஸாம்ஸ்க்கோ இல்லை நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிலேட்டடாக எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ செக் பண்ணி பாருங்கள், மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. முக்கியமான டேட்ஸை சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து அண்ட் லாஸ்ட் டேட் டு அப்ளை டிசம்பர் 31. ஸோ மாத கடைசியில். ஸோ நீங்கள் அத்தனை நாள் வரைக்கும் வேறு இழுக்க வேணாம். ஸோ ஒரு கிறிஸ்மஸ் அப்போ தான் நமக்கு லாஸ்ட் டேட்டுன்னு நினச்சிக்கோங்க. 25க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும்னு நினச்சி முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் எக்ஸாம் டேட் கூட நமக்கு டென்டேட்டிவ்லி இதே நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக பிப்ரவரிலேருந்து ஏப்ரலுக்குள்ளே இந்த எக்ஸாம் நாங்கள் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு டயர் எக்ஸாம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி, அது நாங்கள் அப்போ கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்குன்றது நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்பீடாக படிக்க வேண்டியது மட்டும் கன்ஃபார்மாக நம்ம வந்துட்டு யோசிச்சு வச்சுக்கணும். ஆனால் அதுக்கான பேட்ச் ஆயுதம் அப்படின்ற பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம், எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்ச்சு. ஸோ இந்த 2-3 மாதத்தில் படிக்கிறதுக்கான லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த கோர்ஸஸ் நீங்கள் ஆஃபரோடையும் ஜாயின் பண்ணிக்க முடியும். Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது 22% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே இப்போது இந்த கண்டென்ட் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அப்போ இன்னும் ஒரு 2 மாதம் கிட்ட தானே இருக்குது. அப்போ பிப்ரவரி தான் சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரியிலே எக்ஸாம் வச்சுட்டாங்கன்னா நமக்கு வெறும் 2 மாதம் தான் இருக்குது. ஆனால் பிப்ரவரிலேருந்து ஏப்ரல்ன்ற பட்சத்தில் நமக்கு ஒரு மார்ச் மாதம் வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் ஏப்ரலில் வைக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ தள்ளி போக நமக்கு ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான். ஸோ ஒரு வகையில் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ப்ரிப்பரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம் அப்படின்றது நமக்கு யூஸ்வலாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வகையில் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்கீமை வந்துட்டு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சிலபஸை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கொஞ்சம் பாருங்கள். முந்தைய ஆண்டு கேள்விகளில் எப்படி கேட்டிருக்கிறாங்க, அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் இந்த 2 மாதத்தில் 3 மாதத்தில் படிக்க முடியுமா அப்படின்றத கொஞ்சம் தரவாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட இதே விஷயங்களை தான் நான் வந்துட்டு 2-3 வீடியோஸ்லையும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஏன்னா ஒரு ஐடியா நமக்கு கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஃப்ளோவில் அப்படியே நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். ஸோ இன்னும் அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஸோ இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு சொல்லிடுறேன். ஏன்னா வேகன்சி ஓரளவு நல்ல கன்சிடரபிளான ஒரு வேகன்சி தான், நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சினாலே இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் நம்ம கேட்பாங்களா? ஆனால் எஸ்எஸ்சியில் சிஜிஎலோ சிஹெச்எஸ்எலோ இதுக்கெல்லாம் 2 ஸ்டேஜஸ் இருக்கும். பட் ஆனால் இங்கே எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள் 10th லெவல் குவாலிஃபிகேஷனால ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். இந்த ஒரே ஒரு ஸ்டேஜுக்கு மட்டும் நல்லா எஃபர்ட் போட்டு சூப்பராக எஃபர்ட் போட்டு நம்ம படித்து நல்ல மார்க் இந்த ஒரு சிபிடியில் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்தது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூனிஃபார்ம் சர்வீசஸ் தான் உள்ளே போகணுன்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருந்துருப்பீங்க. ஃபிசிக்கலி சரி, அதே மென்டலாகவும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான். அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. பட் இங்கே இன்னும் கொஞ்சம் அது ஹெவியாக தான் இருக்கும். 5 கிலோமீட்டரை வந்துட்டு 24 நிமிஷத்தில் ஓடணும் அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிறாங்க. இதே மேல்ஸாக இருந்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தோம்னா, அதே பெண்களாக இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் 1.6 கிலோமீட்டரு 8.5 நிமிஷத்தில் ஓடணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அது உங்கள் கையில் இருக்குது. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ணால் தான் செகண்ட் ஸ்டேஜ் பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கே போக முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம இன்னும் நல்லா எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது. செகண்ட் ஸ்டேஜை விட உண்மையை சொல்லணும்னா 2மே நமக்கு ஈக்குவல் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கிளியர் பண்ணால் தானே அடுத்ததுக்கே நம்ம எலிஜிபிளாக இருப்போம். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம நிறையா படிக்க வேண்டியது இருக்குது, நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ 4 சப்ஜெக்டை நம்ம நல்லா படிக்கணும். ஆனால் அந்த 4 சப்ஜெக்ட்லையுமே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுல சரி எனக்கு 4 சப்ஜெக்ட்லையுமே ரொம்ப ஈக்குவலாக படிக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. எது வந்துட்டு பெஸ்ட்டு ஸ்கோரிங் சப்ஜெக்ட்டு, ஸோ எந்த சப்ஜெக்டை நான் படித்தா கம்மியாக படித்து நிறையா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் எப்பயுமே ஃபஸ்ட்டு சாய்ஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட்டு ரீசனிங் தான். நம்ம அருண் சார் உங்களுக்கு சூப்பராக நடத்திடுவாங்க. ஸோ அந்த ரீசனிங் தான் நமக்கு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ன்ற இந்த டாபிக் தான் நமக்கு சிலபஸ் வந்துட்டு கொஞ்சம் சின்னது, டிஃபைன்டு டாபிக்ஸு. அந்த டாப்பிக்கில் நம்ம வந்துட்டு எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்களோ அது எல்லா வெரைட்டியும் நீங்கள் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியுன்ற மாதிரியான மோஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் எல்லா நாளையும் நல்லா அட்டன் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னா அது ரீசனிங் அப்படின்னு அவங்க சொல்லலாம். அந்த ரீசனிங்லேருந்து 20 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்கு, ஸோ 40 மார்க்கு. அப்போ மொத்தமாக 20 கொஸ்டின் 4 பார்ட்டுக்கு மொத்தம் நம்ம 80 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறோம். 160 மார்க். ஸோ இது எக்ஸாமோட ஸ்கீமில் நமக்கு தெரிஞ்சதான். பட் அதில் மோஸ்ட் ஸ்கோரிங் சப்ஜெக்ட் என்ன? ரீசனிங். அப்போ ரீசனிங்க்கு நீங்கள் எவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எஃபிஷியன்ட்டியாக
எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. இந்த 20க்கு 20யுமே நீங்கள் அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும். 20க்கு 20யுமே என்னால் அட்டன் பண்ண முடியணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்துட்டு அதை படிக்க ஆரம்பிங்க. ரீசனிங்கை வந்துட்டு ரொம்ப சூப்பராக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு அடுத்ததாக நான் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரிலேட்டடான மேத்தமெட்டிக்ஸை வந்துட்டு நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே நீங்கள் சிஜிஎல்ஓ சிஹெச்எஸ்எல்கோ அட்வான்ஸ் மேக்ஸ் இதெல்லாம் நமக்கு வர மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு டாப்பிக்கே குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கு 10th லெவல்ன்றதுனால எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ கம்பேரிட்டிவ்லி கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். இதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணால் சார் மேக்ஸ்னாலே எனக்கு ஆகாது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதில் ஒரு சில டாபிக் இப்போ இந்த மேக்ஸ் வந்துட்டு எனக்கு சுத்தமாக ஆகாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க கூட 20க்கு 20 நீங்கள் எய்ம் பண்ணணும் கூட இல்லை. 20க்கு ஒரு 15 அடிக்க முடியும், இல்லை ஒரு 10 கூட வச்சுக்கோங்களேன். 10 கொஸ்டினையாச்சும் அடிக்க முடியும். டோட்டலாக எலிமினேட் பண்ணி விட்டுறாதீங்க. டோட்டலாக அந்த மேக்ஸே எனக்கு வராதுன்னு நீங்கள் முடிவே பண்ணிடாதீங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணால் இதில் ஒரு சில டாபிக் வந்து ஈஸியான டாப்பிக்காக இருக்கும். எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்னால கண்டிப்பாக உங்களால் படிச்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறேன். ஸோ இப்போ இது நீங்கள் டோட்டலாக மேக்ஸே வராதுன்னு முடிவு பண்ணி விட்டுட்டிங்கன்னா 20 கொஸ்டினுமே போச்சு. ஆனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதில் வரக்கூடியதை ஒரு ஈஸியான டாப்பிக் மட்டுமாச்சும் நான் தெளிவாக படித்து வச்சுக்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 20ல் 10 மார்க் கரெக்டாக வரதுக்கு 10 கொஸ்டின் கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்களை எங்கேயோ தூக்கிட்டு போகும்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால மேக்ஸ் வந்துட்டு என்னுடைய அடுத்த சாய்ஸில் நான் வச்சுருக்கிறேன். ரீசனிங்க்கு அடுத்தபடியாக நீங்கள் படிக்கிறதுல மேக்ஸுக்கு எஃபர்ட்ஸ் போடுங்க. இல்லை சார் எனக்கு என்ன பண்ணாலும் நான் நிஜமாலே தான் சார் சொல்கிறேன், மேக்ஸ் எனக்கு வரவே வராது. உண்மையாக எனக்குமே இப்போ நான் ஜிஎஸ் எடுக்கிறதுக்கு காரணமே மேக்ஸ் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் வரும். பட் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகிற மாதிரி நமக்கு இருக்குது. ரீசனிங் கூட நம்ம போட்டுடலாம். பட் ஜிஎஸ் வந்துட்டு நமக்கு ஓரளவு இப்படியே படிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்றதுனால ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது எபிலிட்டி மாறும். கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே சேம் கிடையாது. அதனால உங்களுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது வரும் எது வரலைன்றது உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ரீசனிங் அடுத்தபடியாக மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது இதில் இது ஈஸியான டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆச்சு நல்லா சூப்பராக படிச்சு வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக நான் இங்கிலீஷை வந்துட்டு சொல்லுவேன். ஏன்னா இங்கிலீஷ் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்டாக இருக்க தான் போகுது. நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி தமிழ் மீடியமில் படிச்சிருக்கலாம், இல்லை தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்துருக்கலாம். அதை தாண்டி இப்போ நம்ம இங்கிலீஷ் மீடியம்லேயே படிச்சிருந்தாலும் அவ்வளோ சூப்பராக நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா, இல்லைன்னா இங்கிலீஷ்லேயே நம்ம ஊறி போனவங்க கிடையாது. நம்ம யாருக்குமே மதர் டங் வந்துட்டு இங்கிலீஷாக இருக்க போகிறது இல்லை. ஸோ அப்போ தாய்மொழி வந்துட்டு தமிழாக தான் இருக்க போகுது அப்படின்றதுனால நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதே நமக்கு தமிழ் வழியாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷில் ஏதாவது பேசணுனாலே ஃபஸ்ட்டு பிரெயினில் அதுக்கு தமிழில் எப்படி வரும்ன்றதை யோசிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கிலீஷில் நம்ம பேசுவோம். ஸோ இது ஒரு காமனாக நடக்கிறது தான். அதனால இங்கிலீஷ் ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்டாக இங்கே மாறலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார்னு ஃபீல் ஆனாலுமே இந்த ஜிஎஸை கம்பேர் பண்ணும்போது சிலபஸ் கம்மி, ஆனால் கொஷின் வந்துட்டு அதே கொஷின் தான், அது இங்கிலீஷ் தான். ஸோ இப்போ ஜிஎஸ் நான் அதனால தான் அதை லாஸ்ட்டாக வச்சுருக்கிறேன். நான் நடத்தக்கூடிய ஜென்ரல் அவேர்னஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு இது எல்லாம் வரக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்துட்டு 20 கொஷின் வந்தாலும் அதுக்கு படிக்க வேண்டியது எக்கச்சக்கம். இவ்வளோ படித்து நமக்கு 20 கொஷின் வரப்போகுது. ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு இவ்வளோ படித்து 20 கொஷின் வரப்போகுது. ஸோ அப்போது ஓரளவு கொஞ்சம் கம்மியாக படித்து அதே ஈக்குவல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வரப்போகுது, கொஷின்ஸ் வரப்போகுதுன்னா நம்ம ஸ்மார்ட் ஒர்க் பண்ண பட்சத்தில் இந்த இங்கிலீஷ்க்கு நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் நல்லா போட்டு தான் ஆகணுன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இங்கிலீஷை 3வது முக்கியமான சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜிகே. ஸோ இதில் ஸ்டாட்டிக் ஜிகேவை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸில் இப்போ நான் ரயில்வேஸில் நடந்த குரூப் டி எக்ஸாமில் கூட நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டான கொஸ்டின் தான் வருதுன்றாங்க. இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்னு இந்த ஸ்டாட்டிக்கை விட கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிறையா வருது அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் அதையும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிக்கணும்னு இதில் சொல்ல வரல. ஸ்டாட்டிக்கையும் புரிஞ்சுக்கணும். பேஸுக்கு அதுதான் முக்கியம், ஃபவுண்டேஷனுக்கு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த ஆர்டரில் இந்த 4 சப்ஜெக்டையும் எந்த அளவுக்கு நம்ம சூப்பராக படிச்சு வச்சுக்கிறோமோ அவ்வளோ நல்லதுன்ற சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை நான் எப்படி சார் படிக்கிறது அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கை வந்துட்டு பிரேக்கப் போடுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டாபிக்ஸ் வந்துட்டு பிரித்து பாருங்கள். ஸோ அந்த டாபிக்ஸை பிரிக்கிற பட்சத்தில் நமக்கு ரீசனிங்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரப்போகுது, ஸோ அதே வந்துட்டு அது சிலபஸ்லையும் இருக்கும். இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை தான் கொஞ்சம் நான் இந்த இடத்துல வந்துட்டு தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இதை நீங்களே ஒரு நோட்டில் எடுத்து ரீசனிங்கில் இந்தந்த டாபிக்ஸ்லாம் வரும், அதே வந்துட்டு ஆப்டிடியூடில் இல்லை மேக்ஸில் இந்தந்த டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்னு தனித்தனியாக எழுதி வச்சு ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் முடிக்க டிக் பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே கண்டிப்பாக ஒரு மாதத்தில் இதில் பாதிக்கு மேலே முடிச்சிருப்போம். டிக் பண்ணதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஓகே நல்லா இருக்குது, நம்ம இந்தந்த டாபிக்ஸ்லாம் நம்ம முடிச்சிட்டோம், பரவாயில்லப்பா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாபிக்ஸை பிரேக்கப் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அதை பிளான் பண்ணி படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான அந்த டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் வந்துட்டு யோசிச்சு நல்லா வந்துட்டு பிளான் பண்ணி படிங்க.
அண்ட் அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஜிடி கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 2-3 மாதத்தில் கண்டிப்பாக சிபிடி 1க்கு படிக்க முடியும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு ஒரே ஸ்டேஜ் தான் இந்த எக்ஸாமுக்கு நம்ம படிக்க முடியும். இதே சிஹெச்எஸ்எல்லோ சிஜிஎல்லோ கேட்டிங்கன்னா 2 மாதத்தில் எக்ஸாம் வருது, 3 மாதத்தில் எக்ஸாம் வருதுன்னா நான் இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது. நீங்கள் 2-3 மாதத்தில் நீங்கள் படித்து முடிச்சிடலாம்ப்பா சிஜிஎலுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியாது. சொன்னால் அது பொய் தான். ஸோ சொல்லுவாங்க 3 மாதத்தில் வந்துட்டு நம்ம படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு. கண்டிப்பாக இல்லை. சில பேர் ரொம்ப ரேர் தான். ஸோ ரொம்ப கம்மியானவங்க தான் அந்த மாதிரி நிஜமாலே 3 மாதத்தில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க. ஆனால் அவங்க ஆல்ரெடி வேறு ஒரு எக்ஸாம் நாலேஜ் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு நல்ல எபிலிட்டி இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு 1000 லட்சத்தில் ஒருத்தவனுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் தான், வேறு வழியே இல்லை. நமக்கு லக்கெல்லாம் வந்துட்டு நமக்கு எதாவது உங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம லக்கெல்லாம் யாருக்கு லக் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் ஆனால் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லக்கு பக்கத்தில் வர்றது தான் நம்ம பிலீவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல விஷயம் நடக்கும்னு நம்பிட்டு நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டே இருப்போம். இதுதான் விஷயம். ஸோ எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு யோசிச்சிங்கனாலும் உடனே வந்துட்டு அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு அட்டனே பண்ணலினாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளையாச்சும் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் வந்துட்டு யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு ஆசைப்படுறீங்கன்னா சும்மா வச்சு அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸே ரொம்ப கம்மி தான். எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 100 ரூபா கிட்ட தான் வரும். கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க, அட்டன் பண்ணுறீங்களோ இல்லையோ. ஸோ பட் சிலபஸையும் இந்த ஸ்கீமையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடாக படிக்கவும் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதுதான் இப்போ இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட் அஃபீஷியலாக அவங்க கொடுத்துருக்கிறது வரைக்கும் February to April கொடுத்துருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்க போகிறோம். அண்ட் இதை பிளானை மட்டும் கரெக்டாக போட்டு படிங்க. இன்னும் கொஞ்சம் டாபிக் வைஸ் பிரேக்கப் இருக்கக்கூடிய பிளான் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கூடிய சீக்கிரம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வேறு ஒரு வீடியோவில் கொண்டு வரேன். ஓகே. ஸோ அண்ட் இதுக்கான பேட்சஸ் ஆயுதம் அப்படின்ற பேரில் எஸ்எஸ்சி ஜிடிக்கான பேட்ச் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பேட்ச் வந்து இப்போ நான் சொன்ன அந்த ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே, ஸோ ரீசனிங்காக இருக்கட்டும், ரீசனிங் அருண் சார், அண்ட் மேக்ஸுக்கு வந்து விமல் சார், ஜிஎஸ்க்கு நான் எடுத்துருவேன், இங்கிலீஷ்க்கு பிரணாவ் மேம், அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் ஜிகேக்கு ஆஷிக் சார் அப்படின்னு எல்லாமே கவர் ஆகிற மாதிரியான ரெக்கார்டட் அண்ட் லைவ் கிளாஸஸாகவும் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த கிளாஸஸ் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி முடிஞ்சளவு ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைவ் கிளாஸஸும் நீங்கள் வந்து ஸ்டடி பிளான் படி கவனிச்சிக்கலாம். இந்த கோர்ஸை நீங்கள் ஆஃபரோட ஜாயின் பண்ணணும்னா Y890 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். 22% ஆஃபரோட ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்டில் எப்பயுமே இந்த ஸ்பெஷல் டேஸில் ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இந்த மந்த் எண்டில், சம் வீக்கெண்ட்ஸில், ஃபெஸ்டிவலில். ஸோ அந்த ஆஃபர்ஸ் இருக்கும்போது கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். வேறு யாருக்காவது இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கூட நான் வந்து பேட்ச் லிங்கையோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா பின் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாலுமே அந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். அண்டில் தென் நன்றி, வணக்கம்ப்பா.